வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், 30/5/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29/5/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 670. இந்த 670க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரும் 0வும் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. நம்மளுக்கு 2 நம்பருமே பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி தான் வந்திருக்கு, சேஞ்ச் ஆகி தான் வந்திருக்கு. நம்மளுக்கு 0வும் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு, 6ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு தான் எதிர்பார்த்தது. ஆனால் 2 நம்பருமே வந்திருக்குது. கூட வர்ற நம்பர் நம்ம எதிர்பார்த்த நம்பர் எதுவுமே வரல. 7ஆம் நம்பர் மட்டும்தான் உள்ளே வந்திருக்கு. ரெண்டு நம்பருமே உள்ளே வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 062 063 அப்படின்றது வந்து 2 பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து 2க்கு பவர் 7. இதில் பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்பா, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது மாதிரி வந்திருக்குது, ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. 670 அப்படின்னு ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 60 பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி தான் 2 பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரும் சரி 0வும் சரி 2ல் ஒரு நம்பர் வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தது. 2 நம்பருமே வந்து சூப்பராக இன்னைக்கு கொடுத்துருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஏசியில் வந்து வெற்றி கொடுத்துருக்கு. 2 நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 2 போர்டு வந்து வெற்றி எடுத்திருக்கலாம். ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து வெற்றி எடுத்திருக்கலாம். சூப்பராகவே பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு 2 போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 628. இந்த 628க்கு பார்த்திங்கன்னா 2ம் 8ம் கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா. நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 2-8 அப்படின்றது வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 2-8 பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் ஒரு செட்டை வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, கிடச்சிருந்தா நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு 628 அப்படின்றது. இதில் பார்த்திங்கன்னா 2-8 அப்படின்றது வந்து 2 பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். 2 பாக்ஸில் கொடுத்துருக்கோம். 6ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைச்சிருந்ததா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு 2-8. 2மே பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு, சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தது தான். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. இதில் 6 மணிக்கு பொறுத்த வரைக்கும் போர்டு வைஸாக தான் நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து கெஸ்ஸிங்லையும் சரி வீடியோலையும் சரி நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது தான். வீடியோ முழுசாக பார்த்தா நல்லா புரியும். நம்ம வந்து மெயினாக வந்து போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அது வந்து சில பேர் புரியாமல் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா. நம்மளுக்கு போர்டு வைஸாக சரியாக அது வந்து கரெக்டாக வராததுனால மட்டும்தான் நம்ம வந்து ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸ்ட்ராங்காக கிடைச்சது அப்படின்னா நானே வந்து ஏ போர்டில் இதை ட்ரை பண்ணுங்கள், பி போர்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வர்றதுனால மட்டும்தான் நம்ம வந்து எனக்கே டவுட்டாக இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை வந்து ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது காரணமே. அதை வந்து புரிஞ்சுக்குங்க. சரி, ஓகே. 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3-2-4. இதுலேயும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பரும் சரி 3ஆம் நம்பரும் சரி கிடச்சிருக்கு. 2மே பார்த்திங்கன்னா ஏசியில் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4-0-3 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல.
கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலேயாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து வெற்றி எடுத்துருக்கலாம். இதுலேயும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஏசி வந்து இதுலேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மெயினாக நீங்கள் வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்போதும் வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இது வந்து ஏசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. 3 ஷோவிலையும் பார்த்திங்கன்னா இதில் 2 பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு 2 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸு இதுலேயும் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 403 இதில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 3 ஷோவையும் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூப்பராக ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. டபுள்ஸில் எதிர்பார்த்தது நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. அதனால் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்தது எந்த ஒரு நம்பரும் வரல. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்கு நண்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்து இது வந்து மெயின் சேனல். இந்த மெயின் சேனல்லே ஃபுல் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள், அதாவது தனியாக வந்து சேட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் சேனலும் இருக்குது. ரிசல்ட் சேனல் பார்த்திங்கன்னா டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து வந்து நம்ம வந்து மிஷின் நம்பரும் சரி ரிசல்ட்டும் சரி ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்கும் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் இருக்குது. மெயின் சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கி பாருங்கள் 35/2024 டிஎல்ஆர்டிக்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 27, பி போட பொறுத்த வரைக்கும் 60, சி போட பொறுத்த வரைக்கும் 13. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 26, 21, 23, 76, 71, 73. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 261, 263, 201, 203, 761, 703. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 30 ஒரு நம்பர் வர்றதுக்குனா வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 03, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 37, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 12. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 07, 01, 03, 87, 81, 02. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 031, 032, 071, 072, 831, 872. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 08 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 42, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 85, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 03. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4043, 8083, 5053. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 480, 483, 450, 453, 280, 253. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 03 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணிக்கும் 6 மணிக்கும் 8 மணிக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். அதில் பார்த்திங்கன்னா 66113300 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு வந்து அதிகமாக டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லாக. அதனால் 6 மணிக்கு திரும்பவும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு அடிச்சிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு அடிக்கிறதுக்கான கூட வாய்ப்பு ஒன்று இருக்குது.
ஒன்று 6 மணி இல்லைன்னா 8 மணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இது 3மே பார்த்திங்கன்னா 4 செட்டும் பார்த்திங்கன்னா 3 சோப்பும் சேர்த்து தான் நம்ம எடுத்திருக்கோம். 3 சோப்பும் சேர்ந்து தான் வரக்கூடியது. எதில் வேணாலும் வரலாம். உங்கள் கணக்கில் எதில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு ஜாஸ்தி அடிச்சிருக்கனால 6 மணிக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.